சிங்கத்தின் குரல். ஒரு அடர்ந்த காட்டிலே மிடுக்குடன் வாழ்ந்து வந்த ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கத்திற்கு தன் கர்ஜனை என்றால் உயிர். காட்டின் ராஜா நான். என் குரலைக் கேட்டால் எல்லோரும் நடுங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தினமும் சத்தமாக கர்ஜித்து மகிழும். அதன் கர்ஜனை கேட்டு மற்ற விலங்குகள் பதுங்குவதைப் பார்த்து பெருமைப்படும். ஒரு நாள் சிங்கம் தண்ணீர் குடிக்க ஒரு பெரிய அமைதியான குளத்தின் அருகில் வந்தது. குடித்து முடித்ததும் வழக்கம் போல தன் கர்ஜனையை சோதிக்க ஆசைப்பட்டது. ஆ என்று பெரும் கர்ஜனையை கிளப்பியது. அடுத்த வினாடி அதே சத்தத்தில் ஆ என்று ஒரு குரல் குளத்தின் மறுபுறத்திலிருந்து திரும்பி வந்தது. சிங்கம் ஆச்சரியப்பட்டது. அடடா, என்னைப் போலவே சக்தி வாய்ந்த இன்னொரு சிங்கம் இங்கே இருக்கிறதா என்று எண்ணியது. சற்று யோசித்துவிட்டு, நீ யார், ஏன் என் குரலில் கர்ஜிக்கிறாய் என்று அதைவிட சத்தமாக கர்ஜித்தது. நீ யார், ஏன் என் குரலில் கர்ஜிக்கிறாய் என்று எதிரொலி அதைவிட சத்தமாக திரும்பி வந்தது. சிங்கத்திற்கு கோபம் வந்தது. நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, என் கர்ஜனைக்கு ஈடு கொடுக்க ஒருவனும் இல்லை என்று தன் முழு பலத்தையும் திரட்டி இதுவரை கர்ஜிக்காத அளவுக்கு பயங்கரமாக கர்ஜித்தது. காடே அதிர்ந்தது. ஆனால் எதிரொலி அதைவிட பயங்கரமாக ஒருவனும் இல்லை என்று கர்ஜித்து சிங்கம் காதுகளில் ஒலித்தது. சிங்கம் திகைத்துப் போனது. ஐயோ, இந்த சிங்கம் என்னைப் போலவே கர்ஜிக்கிறது, என்னை விட சத்தமாக கர்ஜிக்கிறது. இது என்னைப் போலவே பயங்கரமாக இருக்கிறதே, இது கண்டிப்பாக என்னை பிடிக்கத்தான் வந்திருக்கும் என்று நினைத்தது. ஒரு பெரிய சிங்கம் என்னை துரத்துகிறது என்று நினைத்து மூச்சு வாங்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது. அது ஓடிக்கொண்டிருந்ததை ஒரு வயதான ஆமை பார்த்தது. ஆமை மெதுவாக நகர்ந்து சிங்கம் ஓய்வெடுத்த ஒரு இடத்திற்குச் சென்றது. என்ன சிங்கம், ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வருகிறாய்? காட்டின் ராஜா நீதானே என்று கேட்டது. சிங்கம் மூச்சிறைக்க, ஆமையே ஆமையே, நான் ஒரு பயங்கரமான சிங்கத்தை பார்த்தேன். அது என்னைப் போலவே கர்ஜித்தது. ஆனால் அதைவிட சத்தமாக அது என்னை துரத்தியது என்று நடுங்கியது. ஆமை மெதுவாக சிரித்துவிட்டு, சிங்கமே, நீ பயந்த சிங்கம் நீயேதான். நீ குளத்தருகே கர்ஜித்தாய் அல்லவா? அது உன் குரலின் எதிரொலி மட்டும்தான். உன் குரல் அங்குள்ள மலைகளிலும் மரங்களிலும் பட்டு திரும்பி வந்தது. நீ சத்தமாக கர்ஜித்தால் எதிரொலியும் சத்தமாகவே கேட்கும் என்று விளக்கியது. சிங்கம் வெட்கத்துடன், அடடா, என் கர்ஜனைக்கே நான் பயந்து ஓடி வந்து விட்டேனா என்று நினைத்து வெட்கத்துடன் சிரித்தது. அன்றிலிருந்து சிங்கம் எதிரொலியை பார்த்து பயப்படுவது இல்லை. நீதி, நாம் பயப்படுவது பெரும்பாலும் நம் கற்பனையேயன்றி உண்மையில்லை.